21 3வது நாள்லன்னு சொல்றப்பவே எவ்வளவு வெக்கப்பட்டார் பாரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன், இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? ஐயா வந்து சொன்னாரு, தெரிஞ்சே கேளுமா. இங்க எத்தனை பேர் வந்து சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் 61, ஒருத்தரும் கை தட்டல. ஏன் தெரியுமா? 61ல சந்தோஷம் கிடையாது. நாங்கெல்லாம் 21ன்னு சொல்லிக்கிட்டா தான் சந்தோஷம்ன்றதுனால தான் கையை தட்டலாம். இப்ப தட்டுறாங்க பாருங்க. நான் கேக்குறேங்க, எல்லாருமே 61 திருப்பி போட்டு பாத்துங்கிறாங்க. நடுவர் அவர்களே, சிப்பிக்குள்ள இருந்து வந்தாதான் முத்து, 21ல வாழ்ந்தாதாங்க கெத்து. எப்பவுமே யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? ஆண்களும் உட்கார்ந்துருக்கீங்க, பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ஆண்களை பார்த்து கேட்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்ற 61 கையை தூக்குங்க. பாத்தியா, ஒருத்தராச்சும் தூக்குனாங்களா பாரு. அதை தூக்கிட்டாருமா அவரு. ஏன்னா அவங்க மனைவி வந்திருப்பாங்க. இதுதான் 7வது ஜென்மம் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து எங்க பெண்களை பார்த்து கேட்கிற, இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனா வரணும் சொல்றவங்கள கையை தூக்குங்க. அறுத்தரும் தூக்குங்க. ஏன் தூக்கல தெரியுமா? இது கிடைச்சதே போதும். இந்த மாதிரி ஒரு இளைச்சவாய் எந்த ஜென்மத்துல கிடைப்பான்? நடுவர் அவர்களே, 21க்கும் 61க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? 21 எல்லாமே மேட்சா போடுவாங்க. ஏன் தெரியுமா மேட்சா போடுறது? பாருங்க, நல்ல மேட்சா போட்டு ரோஸ் கலர்ல புடவை, ரோஸ் கலர்ல வளையல், ரோஸ் கலர்ல கம்மல், ரோஸ் கலர்ல பொட்டு, ரோஸ் கலர்ல கிளிப்பு, எல்லாமே மேட்சா தான் போடுவோம். ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமே. அவனுக்கு ரோஸை பூச்சிட வேண்டியதானே? அதுலதான் இருக்குது நடுவர் அவர்களே சந்தோஷம். ஆனா 21ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா அவ்வளவுதான்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாங்க நடுவர் அவர்களே. 61ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெட்டனா அவ்வளவுதான்டா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கேயே சந்தோஷம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. 21ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பேச, யாண்டி தங்கம் போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேசன்னுவாங்க. கல்யாணமான புதுசுல சொன்னா எல்லாரும் சொன்ன வார்த்தை தங்கம்னு தான். எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த தங்கம்ன்ற வார்த்தையில தங்கம் வாங்கி தர புருஷனை விட தங்கமேன்னு கூப்பிடுற புருஷனை தாங்க எல்லாருக்குமே பிடிக்கும். உண்மையா இல்லைங்களா நடுவர் அவர்களே? ஆனா இன்னைக்கு 61ல என்ன பாடா படுத்துறாங்க? ஒண்ணு இல்லைங்க, 21க்கும் 61க்கும் வீட்டுல மாமியா மருமக பிரச்சனை வந்துருச்சு. 21 சொல்லுது, எங்க பாருமா, எப்ப பாரு நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னுச்சு. 61 சொல்லுச்சு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவனுச்சு. 21 சொல்லுச்சு, நீ இதே மாதிரி என்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த உன் புருஷனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவனுச்சு. நடுவர் அவர்களே, சந்தோஷம்ன்றது அங்கதானங்க கொட்டி கிடக்குது. நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க, யார் வீட்டுலங்க பிரச்சனை இல்ல? 21ல பிரச்சனை. ஒரு வீட்டுல ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா என்ன அர்த்தம்? புக்கு ஓரம்லாம் கிழிஞ்சிருக்கணும், புக்கு மடிச்சிருக்கணும், அந்த பைண்டிங்ல மடிச்சு கசகசன்னு இருக்கணும். அப்பதான் அந்த பையன் படிக்கிறான்னு அர்த்தம். 21ல நல்லா குடும்பம் நடத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பானை உடைஞ்சிருக்கணும், குண்டா சட்டியா நசுங்கி இருக்கணும், கரண்டி வளைஞ்சு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் குடும்பம் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் புத்தியில வரலாமா எல்லாம். வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க. ஆனா அந்த 21ல தெரியாதவங்க தான் வந்து 61 தான் உசந்ததுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறங்க, தெரிஞ்சவனுக்கு கொடுக்கறதுக்கும் தெரியாதவனுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களாங்க? தெரிஞ்சவனுக்கு கொடுக்கறப்ப ஒரு சந்தோஷம் இருக்காதே, அதே தெரியாதவனுக்கு கொடுக்கறப்ப சந்தோஷம் இருக்குங்க. அது போலதான் யாருனே தெரியாத ஒரு குடும்பத்துக்காக எங்கோ இருந்து வந்து அந்த குடும்பத்துக்காக உழைச்சி அந்த குடும்பத்துக்காக சந்தோஷ தரக்கூடிய அந்த 21 தாங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குது. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. எனக்கெல்லாம் இப்பதான் நிச்சயம் ஆச்சு நடுவர் அவர்களே. இந்த ஊர் மக்களை, என் சொந்த ஊர் மக்களை நினைச்சு எனக்கு நிச்சயதார்த்தான கதையை சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்களா அக்கா? நல்லா கேட்டுக்கோங்க அக்கா. என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. உண்மைதாம்மா. அந்த அக்கா அப்புறம் ஐயோங்குது. 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா ஒருத்தரும் எனக்கு பிடிக்கல. அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். 201 ஒருத்தர் வந்தாருங்க. அவருக்கும் என்ன பிடிச்சிருச்சு, எனக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நிச்சயதார்த்தமும் ஆயாச்சு. மனுஷன் போனை ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு ஃபாரினுக்கும் போயாச்சு. 1.5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாருங்க. தங்கம் அப்படித்தான் என்ன கூப்பிடுவார். சொல்லுமாமா அப்படின்னு.
நான் ஒன்னு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டியா அப்படின்னாரு. கேளுமாமா அப்படின்னா. உன்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், என் செல்லக்குட்டி யாரையும் வேணான்னு சொல்லிட்டியாமே, மாமா என்னைய மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னார். உடனே நான் சொன்னேன், மாமா அதை நான் சொன்னா நீ கோச்சுக்க கூடாது அப்படின்னா. சொல்லுடி அப்படின்னாரு. என்ன தெரியுமா சொன்னேன்? பாத்தியா, ஊரு கதைன்னா அவ்வளோ சைலண்டா கேக்குது பாரு. ஏமா அப்படிலாம் பேசாதம்மா, நாங்களும் அவங்க கதையை கேட்டோம். ஏன் சார் நம்ம கேட்டோமா சார்? நானா என் கதையை சொல்கிறேங்கன்னு, சரி இந்த புள்ள தூரம் வந்து சொல்லுதே, ஏதாவது நல்லது ஆலோசனை சொல்லுவோம், நாங்கள் ஊணும், அவ்வளோதானே தவிர நாங்கள் கேட்கலையே உங்கள் கதையை. சொல்லுமா. என்ன தெரியுமா சொன்னேன்? மாமா 200 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் காஃபி கொடுத்து தட்டில் பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா. வந்தவங்க அத்தனை பேரும் காஃபியும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க மாமா. நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டியும் கழுவி வச்சுட்டு போனேன். அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆள் ஒரு தடவை தான் கழுவணும். நடுவர் அவர்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதனால வந்து புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 61 என்ன தெரியுங்களாங்க? பில்டிங். 21 என்ன தெரியுங்களா? பேஸ்மெண்ட். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பேஸ்மெண்ட் சரியா இருந்தாதான் பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதே அவர் தெரியாம போய் பேசிட்டு போயிருக்காருங்க. 21ல நீ சந்தோஷமா இருந்தா தானங்க 61 உங்களை தூக்கி நிறுத்தி அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டாரு, டே மாப்பிள்ள நான் மாட்டுக்கே லோன் வாங்கினேன், லோன் கட்டல, மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னா. கூட இருந்தவன் சொன்னா, டே மச்சான் நான் பைக்குக்கே லோன் வாங்கினேன், லோன் கட்டல, பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னா. பக்கத்துல இன்னொருத்தர் நின்று இருந்தாரு, அவருக்கு 70 இருக்கும். இப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு லோன் வாங்கியிருப்பேனடா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு நடுவர் அவர்களே? யோசித்து பாருங்க. யாருனே தெரியாம இருக்கிற ஒரு சூழல்ல அவரோடு இருந்து அவரோட சுக துக்கங்களை எல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை தானங்க அழகு. வருமானமே இருக்காதுங்க. வருமானமே இல்லாத சூழலில் கூட தன்னுடைய கணவருக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் சிரித்துக்கொண்டே வாழ்க்கை நடத்துகிறார் என்று சொன்னார். அதுல கிடைக்கிற சந்தோஷம் 61ல நீ மாடி மேல மாடி வீடு கட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது நடுவர் அவர்களே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நடுவர் அவர்களே. அந்த திருமண நேரத்துல 3 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க. முதல் விஷயம் ஆரத்தி எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கேட்க வேண்டிய கேள்விதான், அது மறந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுக்கிறப்பவே முதல்லயே நமக்கு அந்த சந்தோஷத்தினுடைய குடும்பத்தினுடைய விளக்கத்தையும் நமக்கு சொல்லி தருது. என்ன தெரியுங்களா? சுண்ணாம்பு தன்னுடைய வெள்ளை நிறத்தை அங்க விட்டு கொடுக்கிறது, கூடவே மஞ்சளும் சேர்ந்து அது தன்னுடைய மஞ்சளுடைய நிறத்தை விட்டு கொடுத்து சிகப்பு நிறத்தை உருவாக்கி இந்த குடும்பம் என்றைக்கும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பொண்ணை உள்ளே கூட்டிட்டு வர்றாங்க நடுவர் அவர்களே. அடுத்து இன்னொரு விஷயம், மெட்டி போடுறாங்க. ஏன் தெரியுமா மெட்டி போடுறாங்க? ஆண்கள் குனிந்து அந்த பெண்களுடைய காலில் போடுறாங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? இதுவரையும் நான் என்ன தப்பு இருந்தாலும் பரவாயில்லமா, இதோட என்ன மன்னிச்சுக்கோமான்னு தான் கீழே விழுந்து கும்பிடுறாங்க நடுவர் அவர்களே. அத கடைசியா இந்த 5 விரல்ல இருக்கக்கூடிய சுண்டு விரலை சுத்தி வராங்க. ஏன் தெரியுமா? இருக்கிற விரல்களிலேயே 5வது விரல் தான் இந்த சுண்டு விரல். இருக்கிற விரல்லே இதுதான் குறைவான விரல். உன்னுடைய குறைகளை நானும் என்னுடைய குறைகளை நீயும் மறந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சுண்டு விரலை சுத்தி வராங்க. அப்படிங்கிற பொழுது 21லே கற்றுக் கொடுக்காத பாடங்கள் எல்லாம் என்றைக்கும் 61லே நமக்கு கற்றுக் கொடுக்கவே கொடுக்காது நடுவர் அவர்களே. வாழ்க்கையில எங்கங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குது? நான் யோசித்து பாக்குறேங்க. ஒரு மனைவியை கூப்பிடுறாரு, அவர் சொல்றாரு பாத்தீங்களா, என்னைக்காச்சும் மனைவியை சந்தோஷமா கூப்பிட்டுருக்காரு? கல்யாணம் ஆன 3வது நாளே மனைவி என்னென்னலாம் பேசியிருக்காரு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, எப்படி கூப்பிடுவீங்க மனைவிய? ஹேய் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சோப் எடுத்தாடி, பிரஷ் எடுத்தாடி, அதை எடுத்தாடி, இதை எடுத்தாடி, எத்தனை டீ போடுறாங்க மனுஷங்க நடுவர் அவர்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அக்காங்கெல்லாம் கோவப்பட்டு இந்தடா காப்பி குடுப்பாங்க. நீங்க என்ன சொல்லாமலாக்குறீங்க? நானும் என் பையன் பொண்ணெல்லாம் கேரம் போர்டு ஆடிங்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை சமையல் கட்டிலேருந்து அந்த அம்மா சொல்லுது, சமையல் ரெடி ஆகிட்டு ஏந்து வாங்கடான்னா. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. அப்போ நீங்கள் சொல்லாமலாக்குறீங்க? இந்த மாதிரிலாம் அதிகாரம் பண்ணுற ஆம்பளெல்லாம் போயிட்டாமா. இப்போ சீரியலில் கூட இப்படி காட்டுறது கிடையாது.
நடுவர் அவர்களே, அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க. நீங்க எங்களை பார்த்து டி டின்னு கூப்பிடுறப்பெல்லாம், அட நாங்க எங்களை புருஷன் நம்மளை பார்த்து டியர்னு கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு போறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க கோவப்பட்டு டான்னு சொல்லிட்டோம்னா, அட நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்த்து டார்லிங்னு சொல்றான்னு சொல்லிட்டு போயிடணும். நடுவர் அவர்களே, அதானங்க வாழ்க்கை சந்தோஷம். இது பாருங்க, எல்லாருமே ஐயா கூட சொன்னாரு, அத்திவரதரை எத்தனை பேர் போய் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் கையை தூக்குனாங்க. அத்திவரதர் என்ன பண்ணாருன்னா, நான் திருத்தணியில இருந்து வந்தேன், காஞ்சிபுரம் பக்கத்து ஊர் தான். 40 நாளைக்கும் கலர் கலரா புடவை, கலர் கலரா காம்பினேஷன்ல அழகழகா அத்திவரதர் ஜோடிச்சாருங்க. பேப்பர்ல போட்டிருந்தான் டெய்லி. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, புருஷங்காரத்தை சொல்லிச்சு, இங்க பாரியா உன்னை எத்தனை வருஷம் ஆச்சா கல்யாணம் பண்ணி, இது மாதிரி எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னார். உடனே அவரு சொன்னாரு, நான் கட்டாயமா புடவை வாங்கி தரமா, நீ என்னென்ன கலர்ல கேட்கறியோ இந்தந்த கலர்ல எல்லாம் நான் புடவை வாங்கி தரேன். ஆனா அத்திவரதர் 40 நாளைக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போயிடுவாரு, நீ போயிடுவியான்னு சொல்லு. கேக்குறாங்களா இல்லைங்களா? அதுக்கு பதிலா இவன் போறானே. ஆமா, அது ஒரு பெரிய கதை. நடுவர் அவர்களே, அத்திவரதரை பார்த்துட்டு வெளியில வர, நம்மள மாதிரி பெரியவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா, அவரு சிரிச்சுட்டு வெளில வந்தாரு. நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு சந்தோஷமா வரீங்களே, இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு சூழல்லையும் அத்திவரதரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா வரீங்களான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அத்திவரதரை பக்கத்திலேயே போய் நின்று பாத்தீங்களா அப்படின்னாரு. ஒன்னும் கிடையாது. சரி, நயன்தாரா வந்துச்சே அன்னைக்கு போய் அத்திவரதரை பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுமா. அப்புறம் எதுக்குங்க ஐயா இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, கூட்டத்துல என் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டோமா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போறதே ஒரு பெரிய குறிக்கோள் என்ன தெரியுங்களா, இந்த கூட்டத்துல எப்படியாச்சும் நம்ம பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக தான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இவ்வளவு இருந்தா கூட அந்த 21 கிடைக்கிற நடுவர் அவர்களேன்னு கொஞ்சம் நிறுத்துமா. நடுவர் அவர்களே பொண்டாட்டியை காணாம போடுத்தனா, ஏன் பொண்டாட்டி காணாம போடுத்தனே தான் தப்பு. அதுதான் அந்த கமா அரைப்புள்ளி எல்லாம் வைக்கிறது. அது இன்னைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கொட்டி கிடக்குது தெரியுங்களா. புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை வந்துருதுங்க. சண்டை வந்துட்டு உடனே அந்த குழந்தை வருதுங்க. குழந்தை வந்து புருஷன் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கும். நடுவர் அவர்களே, சேர்த்து வைக்கிறப்ப அதுக்கு மொழி தெரியாது, பாஷை தெரியாது, எப்படி அந்த சண்டையை சமாதானம் பண்றதுன்னு தெரியாதுங்க. அப்ப அழகா அந்த கணவனும் மனைவியும் 21 அழகா ஒரு பாட்டு கண்ணதாசன் கொடுத்திருந்தாரு. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாய் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அதில் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. எவ்வளவு அழகு நடுவர் அவர்களே. நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட குலதெய்வம், எங்க வீட்டுல இருக்கிற குலதெய்வம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? பொன்வண்டு ஐயனார். என்ன அழகா இருக்குங்க பேரு. இப்ப நான் வாக்கப்பட போறோம் பாத்தீங்களா, அவர் வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. அவர் பேர் என்ன தெரியுங்களா? சொரிமுத்து ஐயனார். நடுவர் அவர்களே, இதையெல்லாம் கூட தாங்கி கொண்டு அந்த குடும்பத்துல போற இடத்துல நாம சந்தோஷத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வாழறதான் நடுவர் அவர்களே 21 மிகப்பெரிய சாராம்சங்க. 21 கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால்தான் 61 அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் இல்லறம் இனிப்பதற்கு மிகவும் தேவைப்படுவது 21 தான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனவலிமை கூடியிருக்கு பெண் பிள்ளைகளுக்கு. கடவுள் தந்த வரம் ஆண் குழந்தை என்றால் கடவுளே வந்த வரம் தான் பெண் குழந்தைன்னு நம்ம பெருமைப்படுவோம். இப்பெல்லாம் என்ன பிரில்லியன்ட், நல்லா ஆசிரியர் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை அட்டன் பண்ணும். நம்ம பையன் அப்படி இல்லை, தெரிஞ்சாலும் அட்டன் பண்ணுவான், தெரியாட்டாலும் எழுதுவான், தெரியாட்டா ரொம்ப எழுதுவான். நிஜமா சார். ஆனால் அவனுக்கு வித்தியாசம் இருக்குது சார். வானம் வெடிக்கும், பூமி அதிரும், கடல் கொந்தளிக்கும்னு ஒரு பொண்ணு கண் கலங்குது, ஐயோ பிரபஞ்சம் அழிஞ்சிருமேன்னு. பையன் எந்த கேட்குறான், அன்னைக்கு ஸ்கூல் உண்டான்னு கேட்குறான். ஏன்னா அவன் சிந்தனை எப்படி போகுது பாரு, இவன் இந்த பொண்ணு சிந்தனை எப்படி போகுது பாருங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அது சைக்காலஜி படி சொல்கிறேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனித்தன்மை அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகாக பேசியிருக்கு. இப்போல்லாம் பெண் குழந்தைய ஒரு அம்மா அன்றைக்கி சொல்லுது, அடியே வாம்மா கற்றுக்கடா, சமையல் கற்றுக்கடா, அம்மா கிட்ட வந்து நான் அப்படி தான் கற்றுக்கினேன் அந்த காலத்தில். காலேஜ் முடிச்சு போச்சு, இப்போ மேரேஜுக்கு அப்பா ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, வாடாம்மா சமையல் கற்றுக்கோ. வேணாம்மா, அது வேஸ்ட்டு.
என்னம்மா வேஸ்ட்டுன்ற? இந்த பாரு, நீ ஒரு டேஸ்ட்டில் பண்ணுவே, நான் போகிற இடத்துல மாமியார் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் நீ சொல்லி கொடுத்த டேஸ்ட்டில் அங்கே பண்ணேன்னா இது இன்னும் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அது இன்னும் அப்படி இருக்குதுன்னு குறை சொல்லும். போகிற இடத்துல என் மாமியார்கிட்டே கற்றுக்கிறேன். குறை வந்ததுன்னா, அத்தை நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் செஞ்சேன், என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன்னு. உடனே அந்த அம்மா ஓன்னு அழுது, இந்த புத்திசாலி எனக்கு இல்லாமல் போயிட்டேடி அம்மா, இந்த புத்தி இருந்திருந்தா அவங்க அப்பனுக்கு நான் கழுத்தை நீட்டி இருப்பேனா, இந்த பாழுங்கணத்தில் வந்து நான் குடியேறி இருப்பேனா, ஐயோ என் பெத்த மகராட்சின்னு அந்த பொண்ணை பாராட்டி அது கடந்த காலத்தை நினச்சிக்கின்னு அழுவுது. இல்லை, எங்கெங்கேயோ ஏதோ இருக்குது. இப்போல்லாம் அவ்வளோ பெண் குழந்தைங்க அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குது சார். என்ன நம்பிக்கையாக போகுது பயணம் பண்ணுது பார்த்தீங்களா, ஸ்கூலில் போகும்போது கூட. ஏன்னா இவன் எப்பயும் சலசலன்னு பேசின்னு இருப்பான், அது பேசவே பேசாதீங்க சார். இந்த துடுக்குத்தனம்லாம் இருக்காது அதுங்களுக்கு. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இன்றைக்கி இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவ்வளவு. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உங்கள் குழந்தைகளோடு உட்கார்ந்து கலகலப்பாக பேசுங்க. அந்த பழக்கத்தை உருவாக்குங்க ஐயா. அது உருவாக்காமல தான் ஏன் நம்ம பாழா போகிறோம் போகிறாரு. குடும்பமாக அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க, படின்னு வச்சான் வீட்டுக்கு மேலே இல்லையா, படி சொல்லி பாருங்க, படி 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 படி, ஒரு அட்வைஸும் வருது, படி படி. ஏன்னு ஒன்று நிலைன்னு பேர், அதுக்கு வாசக்காலுக்கு நிலைன்னு பேர். படித்தால் நீ நிலையாக இருக்கலாம், நிலை பெறலாம் என்பதை சொல்லாமல் சொன்னார். உள்ள நுழையிறான், கூடம்னு பேர், கூடி பேசுவதால் அதற்கு கூடம்னு பேர். அப்பா அம்மா தாத்தா பாட்டி பொண்ணு புள்ள அப்படி கூடி இருந்த குடும்பம் தான் அந்த அம்மா சொன்ன அழகு. இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, அப்பாவுக்கு ஒரு செல்லு, தாத்தாவுக்கு ஒரு செல்லு, பாட்டிக்கு ஒரு செல்லு, அப்பனுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெருப்பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் கிச்சனுக்கு ஓடுது, தாத்தா பாட்டிக்கு செல்லு வந்தால் பேரம்பேத்தியை கெஞ்சுது, ஆப்ரேட் பண்ணி கொடுறான், ஆன் பண்ணி கொடுறான், ஆன் பண்ணி கொடுறான். 5 நிமிஷத்தில் எல்லாம் அசம்பிளாக வரான், பேயஞ்ச மாதிரி இருக்கிறான். என்னடா விஷயம்னா, ஒருத்தனுக்குன்னு நெட்வொர்க் கிடைக்கல, யாருக்குமே டவர் கிடைக்கல. இந்த கொடுமையில் இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த சங்கடங்கள்லாம் வளர வளரதானே 21 என்ன ஆனந்தமையா, யாருக்கு யாருன்னே தெரியாது. இல்லை 21 கல்யாணம் ஆன உடனே சமைச்சு கொடுக்குறாங்களாம், அவனு விரும்பி சாப்பிட்றானோ. ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் குழந்த 4வது நாளே ஹோட்டலில் போய் உக்காந்தான். சர்வர் தம்பி டம்ளரில் தண்ணி கொண்டாந்து வச்சான், வச்ச வேகத்தில் எழுந்து இவன் போயிட்டான். முதலாளி கேட்டார், என்னடா அவன் வச்ச தண்ணி கூட குடிக்கல, என்ன சொன்னா அவன் கோபமாக போகிறான்னு. இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்ன முதலாளி. அதுக்கு அம்மா கோபம் வந்துடுது அவனுக்கு, ஏன்னா அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான். இல்லை, யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும். ரொம்ப சிரமமான காலம். இப்போ 10 அவதாரத்தோட கடவுளே நிறுத்திட்டார் அவதாரத்தை. ஏன், அன்னைக்கு ஒரு இரண்யம் அவருக்கு தெரிஞ்சுது, ஒரு சூரபத்மன் தெரிஞ்சது, ஒரு பத்மாசுரன் தெரிஞ்சது, ஒரு ராவணன் இப்படி இருப்பான்னு தெரிஞ்சது. இப்போ அவருக்கு குழப்பாகி போச்சு. எவன் ராமனை, எவன் சூரபத்மன், அவன் தெருவில் எதிரில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம வீட்டு உள்ளே இருக்கிறானா, ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறானா, அந்த அளவுக்கு குழப்பம் வந்ததுனால தான் இப்போ கடவுளே அவதாரத்தை எடுத்து நிறுத்திட்டோம். இந்த போராட்டத்திலையும் வாழ்ந்த ஒரு பெருமை நம்ம தமிழ் மண்ணுக்கு இருக்கிற அழகையா. உலகத்துக்கே வார்த்தைகளை வழங்கியவர்கள் நாம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு உலகத்துக்கே அந்த கொடையாக தந்த குடும்ப வாழ்க்கை உடைய நாடு தென்னாடு. அற்புதமான நாடு. நீங்கள் அந்த தலைப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக பேசுவேன். இருந்தாலும் இந்த தலைப்பை ஒட்டியே வர்றதுனால எந்த நாட்டிலையாவது நான் கேட்குறேன், 60ஆம் கல்யாணம், 70வது பீமரத சாந்தி, 80வது சதாபிஷேகம், 100வது கனகாபிஷேகம் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டை தவிர, குறிப்பாக இந்தியாவை தவிர உலக நாடுகளில் கிடையாது. என்ன கவிஞர், உண்மை தானே? எந்த நாட்டிலையும் கிடையாது சார். ஏன் திருக்கடையூரில் 61வது வயது பிறந்த அன்னைக்கு போய் கல்யாணம் பண்ணுறான் 60வது திருமணத்தை? மார்கண்டேயன் 16 வயதிலே தன்னுடைய வாழ்வை மீண்டும் பெற்ற இடம் அந்த இடம், திருத்தலம். 61 திருப்பி போடுங்க, 16. மீண்டும் மார்கண்டேயன் பெற்ற வரத்தை நானும் பெறுகிறேன் என்கிற அளவுக்கு தான் அந்த 61வது வயது பிறந்த அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை திருக்கடையூரில் பண்றோம். நானும் திருக்கடையூரில் பண்ணவன் 7-8 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆஸ்திரேலியாவில் வந்த என் நண்பன் காட்டான், சார் அதே ஒய்ஃபான். என்ன ஆனந்தம், என்ன அழகு.
21 தொடங்கி 61க்கு மேலையும் போகக்கூடிய வாழ்க்கை சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். ஒவ்வொருவரும் நாம் இந்தியனாக பிறந்ததுக்கு பெருமைப்படணும் ஐயா, இந்தியனாக பிறந்ததுக்கு பெருமைப்படணும். அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு இன்னும் பெருமைப்படணும். நீங்க எல்லாம் பாங்க, இந்தியாவிலே வடநாடு பூரா போய் பாருங்க, மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு அடையாளங்கள் உண்டு. தமிழகத்தில் மட்டும்தான் மன்னர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளம் கிடையாது, அவன் கட்டிய திருக்கோவில்களுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கிறது. பல்லவன் வாழ்ந்த இடம் தெரியுமா? பாண்டியன் வாழ்ந்த இடம் தெரியுமா? சேரன் வாழ்ந்த இடம் தெரியுமா? சோழன் வாழ்ந்த இடம் தெரியுமா? இல்ல. எங்க வாழ்ந்தானே தெரியலையா? வீட்டுக்கு அடையாளம் இல்லை, அவன் கட்டிய திருக்கோயில்களுக்கு அடையாளம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்ம நாடு. அதனால்தான் பாரதி பானா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னா. நம்ம போய் நம்ம நாட்டை நம்ம உயர்த்தணுங்க சார், எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய மண்ணில் நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு வாழ்க்கையை கடவுள் அருளால் அமைஞ்சிருக்கிற பெரிய விஷயமையா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்த வரம். மனைவி அமைதியாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். அப்படி பெருமைப்படுவோமே, சந்தோஷப்படுவோமே சார். வாழ்க்கையை அங்கதானே தொடங்குது. ஒரு அந்த காலத்தெல்லாம் என்னமா திருமணம் நடக்கும் தெரியுங்களா? இப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். பொண்ணுக்கு அப்பா அம்மா போய் பிள்ளைய பார்ப்பாங்க, பையனுக்கு அம்மா அப்பா போய் பொண்ணை பார்ப்பாங்க. பொண்ணு யாருன்னு பையனுக்கு தெரியாது, பையன் யாருன்னு பொண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு காலம் 75 வருஷத்துக்கு முந்தி இந்த மண்ணில் இருந்தது. மணமேடையில் வந்ததா ரெண்டும் ஒன்று பார்க்கும். அந்த பையன் ஆஹா அப்படின்னா அவன் நினைச்சது, அண்டா அப்படின்னா அவன் நினைக்காது. ஆனாலும் அவங்க பிரிய மாட்டாங்க சார், பிரியமா இருந்தாங்க சார். அந்த வாழ்க்கையில் அவ்வளவு இருந்தது. அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த 21 சாதாரணமான இல்லை சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இளமை காலம், வளமான காலம், அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கிற காலம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி தானே 21 அவ்வளவு விறுவிறுப்பாக இருப்பான் சார். ஒரு பையனை கூட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கம்பெனியில் கேட்டான் சார், தம்பி உன் சொந்த காரில் நீ வர, கடுமையாக மழை பெய்யுது, உனக்கு நீண்ட நாள் பழகிய நண்பன் அந்த பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறான், நிறைமாத கர்ப்பிணியும் நிற்கிறா, நீ நேசிக்கிற விரும்புற 3 மாசமா ஃபாலோ பண்ற உன் காதலியும் நிற்கிறா, உன் கார்ல ஒரே ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கலாம், இடம் கொடுக்கலாம், நீ இந்த 3 பேர்ல யாருக்கு கொடுப்பேன்னா? பையன் பதில் உடனே சொன்னா, கார் சாவியை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து கர்ப்பிணி பெண்ணை ஆஸ்பத்திரி கூட்டியும் போடான்னு சொல்லி நான் காதலிக்கிற பெண்ணோட பஸ்ஸில் போயிடுவேன். இந்தாடா கம்பெனி சாவி. இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் எனக்கு கிடைப்பானா நீங்க? ஏன்னா அந்த அறிவும் ஆற்றலும் இப்ப வேதநாயகி அந்த அம்மா சொன்னதுல தப்பு கிடையாது. 21 அதனால்தான் சிலப்பதிகாரத்தில் கூட அதை விட்டு கொடுக்காம பாடினார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையடை பெறவா மணியே என்கோ அலையடை பெறவா அமிழ்தே என்கோ யாழிடை பெறவா இசையே என்கோ தாடிரும் குந்தல் தையால் நின்னைன்னு பலபட பாராட்டி பாடினானே. இதே கோவலன் கண்ணகியை அழகுட பாடினானே. அவள் அந்த அழகையும் அறிவையும் போற்றி பாராட்டுகிற பண்பு அங்கதானே சார் உதயமாவது. தயவு செஞ்சு நீங்க கூட பாராட்டுங்க சார். பாராட்டுறது உயர்ந்த பண்பையா. இந்த தாய்மார்கள் சொல்கிறேன், 40 மார்க் வாங்கின்னு வரானா திட்டாதீங்க அந்த பையனை. நம்ம பரம்பரையிலே அதிகம் நீங்கள் தாண்டா வாங்கியிருக்கிற சொல்லி விடுங்களேன். அதை விட இப்படி சொல்லுங்க, மொப்பனை விட 5 கூட வாங்கியிருக்கிறடா, அவன் இன்னும் சந்தோஷப்படுவான். அவர் 35 வாங்கிட்டு இந்த அளவுக்கு என்ன திட்டிங்கிறாரா பார்த்துக்கிற ஒரு கை சார். பாராட்டுறதை விட என்ன சார், மனிதனுக்கு மனிதன் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்களா சார். முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வரல் கழுவுற கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்டத்தையும் புளிப்பாக இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. அந்த அம்மா கஷ்டப்பட்டு செஞ்ச சமையல இவன் சாப்பிட்டவன் ஒரு வாய் வச்சுட்டு இனிதுன்னு சொன்னானா. அந்த ஒரு வார்த்தையில் அந்த அம்மா பட்ட கஷ்டம்லாம் மறந்து போச்சான். பாராட்டுங்க சார், பாராட்டுங்க. குடும்ப கூட்டத்தில் நான் அப்படி தான் சொல்லி ஒருத்தன், நான் இன்னைக்கு 15 வருஷமாக பாராட்ட விட்டேன், அதெல்லாம் இன்னைக்கு சேர்த்து பாராட்டிடுறேன்ட்டு நேராக வீட்டுக்கு போனால் சேரில் உட்காந்துக்கிறேன். அந்த வீட்டு வேலைக்காரம்மா பெருக்கின்னு போய்க்குது. அந்த அம்மாவே உத்து பார்த்துட்டான். பார்த்தவனே 5 நிமிஷமாக பார்த்துருக்குறான். அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா பார்த்துருக்குது. என்னையா அப்படி ஒரு பார்வை வந்த பொம்பளை எம்மா நாளாக பார்க்காம பார்த்துங்கிற கம்முன்னு புலவர் சொன்னார் பாராட்டணும், அதனால தான் நான் பார்த்துங்கிறேன். அதுக்கு ஏன் அவ்வளோ போய் பார்த்துங்கிறேன்? அதெல்லாம் ஒன்றுங்கள்ல, அவள் கட்டியிருக்கிற சேலையில் இருக்கிற புட்டா மாதிரி பார்டர் மாதிரி அதே கலரில் நீ கட்டினா எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிருக்கிறேன், கம்முன்னு இருன்னா. அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிச்சு, சண்டாளை பாவி 3 வருஷமாக கட்டி இந்த நேத்தான் அவளுக்கு கொடுத்தேன்.
அவன் அங்கேருந்து புடப்பிட்டு என்கிட்ட ஓடியாந்தான், போயா உன் வேலை உன் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் வாங்கி கட்டிக்கினேன். என்ன வாங்கி கட்டானு சொன்னேன், உன் மேலேயும் தப்பு இல்லை, புடவையிலே ஆகுது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, உன் மேலேயும் தப்பு இல்லைடான்னு அவனுக்கு சமாதானம் நான் பண்ணணுமா இல்லையா? அவனுக்கு சமாதானம். எஸ் சார், வாழ்க்கைனா அப்படியே இருக்கும், இப்படி இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கலந்துருக்கேன் சார். இதில் என்னன்ற ஒன்றுமே இல்லை சார். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது அது ஒன்று தான் முக்கியம். 21 ஒரு அறிவு அவங்க அனுபவம்னாங்க. இருந்தாலும் அஸ்திவாரம்னு சொல்லிச்சு பத்தியா வேதநாயகி, ரொம்ப அழகானது இல்லை? நீ தானம்மா சொன்ன. அஸ்திவாரம்ன்றது என்ன அழகா ஒரு வார்த்தை தெரியுமா? அஸ்திவாரம் இல்லாத மேல் மாடி நிற்குமா? 21 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 61 வரைக்கும் அது பயணம் ஆகும். அதான உண்மை. 21லேயே அது பேலன்ஸ் இல்லைன்னா 61 எங்கே நிற்க போகுது? அது எதுவும் தனித்தனியாக தான் போகும் இல்லையா? அதான் ஜாயின்ட் ஃபேமிலின்னு அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னு ஏன் சொன்னா தெரியுமா? சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும், குடும்பம்னாலே வரத்தான் செய்யும். எங்க வராது இருக்குது? எல்லா இடத்துலையும் வரும். அப்ப வரும்போது அதை சமாதானப்படுத்தி அதை பொதுமைப்படுத்துவதற்கு தான் பெரியவங்க வீட்டில் இருக்கணும்னு பேர். இப்போ அந்த ஜாயின்ட் ஃபேமிலின்றதும் தெரியாம போச்சு. ஒரு கூட்டத்தில் நம்ம தான் பேசணும், நானும் ஜாயின்ட் ஃபேமிலி. நான் ஒரு பையன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலின்றான். ஜாயின்ட் ஃபேமிலின்ற கான்செப்டே அவனுக்கு தெரியாமல் போச்சு சார். எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது கூட்டு குடும்பம் தெரியல. விருந்து உபசரிக்கிறது, வர்றவங்களை வரவேற்கிறது, என்ன அழகான ஆனந்தம் தெரியுமா? அது குடும்பம்னா சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்டுக்கு உள்ள வர்றவனுக்கு முதல்ல குளிர்ந்த தண்ணீரை கொடுக்குறோம், ஒரு டம்ளர். எதுக்கு தெரியுமா? சரி இருக்கட்டும், வாங்க முதல்ல தண்ணியை குடிங்க. ஏன் தெரியுமா? தண்ணீரை குடிச்ச உடனே அவன் வயிறும் குளிரும், மனசும் குளிரும். குளிர்ந்த பிறகு வார்த்தைகளை பேசினா வார்த்தைகளும் குளிர்ச்சியாக வரும். வர்றவன் பசியோடு வருவான், தண்ணி தாகத்தோடு வருவான். என்ன அந்த எப்போ போட்ட உட்காருன்னு 1/2 மணி நேரமாக உண்டு இல்லைன்னு அவனுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காமலே பேசியிருந்தா அவன் வார்த்தைகள் பூரா வெடிச்சு வெடிச்சு வீரமாக தான் வரும், கோபமாக தான் வரும். அதுக்காக தான் அவனை பதப்படுத்துறதுக்குன்னு குளிர்ந்த நீர். அதை விட மோர் கொடுத்து உபசரித்த மண்ணையா இந்த மண். தொட்டதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிற அழகும் ஆனந்தமும் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த கொடை, அந்த வாழ்க்கை கொடை. அதில் 21 61 பார்த்தோம்னா 21 தான் ஆதாரம். இந்த ஆதாரத்திலிருந்து தான் இந்த அஸ்திவாரத்திலிருந்து தான் 61 இவங்க எட்ட முடிகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் இது ஒரு சங்கிலி தொடர், இது ஒரு தொடர் பயணம். இந்த தொடர் பயணத்தில் ஒரு அருமையான தொடக்கம் சிறப்பாக இருந்தால் தான் தொடர்வதும் சிறப்பாக அமையும். அந்த தொடக்கம் சிறந்ததா, தொடர்கின்ற நிலை சிறந்ததான்னு பார்க்குற போது ஒரு பெண்ணும் மானும் சந்திக்கின்ற முதல் சந்திப்பு இருக்கிறதே, அது 21 சந்திக்கிற சந்திப்பு 61 மறக்க முடியாத நிகழ்வாக கணவனுக்கும் மனைவிக்கும் அமைகிறது என்றால் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று இருவரும் மகிழக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாக்கம் பெறுகிற போது என்னை பொறுத்தவரையில் இல்லறம் இணைப்பது 21 என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு வேகம் அப்படித்தான் இருக்கும். மணிவாசக பெருமான் சொன்னார், வேகம் தடுத்தாண்ட வித்தகனே போற்றினார். வேகம் அப்படிதான் போகும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், 21 தெரியாததெல்லாம் 61 தெரியும் தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாக்கா அவ்வளோ கோபம் வரும். ஆனால் 61 அவ்வளவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். 21 பல சிக்கல்கள் வருது. பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே சொல்கிறான், கிளி மாதிரிடா பொண்ணு, அது எந்த அளவுக்கு கொத்தும்னு அப்புறம் தான் தெரியும். இன்னும் சில குடும்பத்தில் சொல்கிறான், லட்டு மாதிரி பொண்ணு தெரியுமா, அது வந்ததுமே பூந்தி ஆக்கிடுது. எவ்வளவு சூசகமாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க, வார்த்தைகளில் வச்சுருக்கான் என் வாழ்க்கையை. என்ன அழகு. நான் என்ன கேட்குறேன், ஏங்க வாங்க போங்கன்னு 21 ஆரம்பம், 61 வா சும்மா அங்கே நிற்கிறவா, எம்மா நேரம் நீ நிற்ப உட்காரு. நீங்கன்ற வார்த்தை 21, நீன்ற வார்த்தை 61. என்ன தெரியுமா காரணம்? அவ்வளவு நெருங்கியாச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் 21 நீயா நானா போட்டி, 61 நீயும் நானும். அது நீயா நானான்ற போட்டியில் வருது, நீயும் நானும் என்று உடன்பாட்டிலே வருகிற அழகும் ஆனந்தமும் 61 கிடைக்கிற சுகமையா. சாதாரணமானதா 61? சரி, அதே கோவலம் பாராட்டலாம். அப்போ மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேன்னு சொன்னா இல்லையா?
அதே கோவலன் பிற்காலத்தில் அவளை பாராட்டுறான். எப்படி? நானும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்தெங்கு எந்துயர் கலந்த பொன்னே கொடியே புனைபூங்கோதாய் நானின் பாவாய் நீனில விளக்க கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போயான் மாறி வருவன் மயங்காதொழிகன்னு அவள் புற அழகை பாராட்டுவது 21, அக அழகை பாராட்டுவது 61. அப்ப புற அழகு மேன்மையானதா, அக அழகு மேன்மையானது? எவ்வளவு அழகு இருக்குது சார். 30 வருஷத்துக்கு பிறகு சொல்றான் அவனை, இப்பதாண்டி உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு. அந்தம்மா சிரிக்குது, இப்ப கூட என்னால புரிஞ்சுக்க முடியல ஒன்னு. எது புரியவில்லையோ அதான் சார் வாழ்க்கை. எது புரியலையோ அதான் வாழ்க்கை. அது ஆனந்தம். அதனால நம்ம விலகிடுமா? எந்த இடத்துக்கு 21ல போனவன் தானா வருவான். ஆனா 21ல போனவர் எப்ப வருவார்னு காத்திருக்கிற ஒரு காத்திருப்பு இருக்கிறதே, அந்த காத்திருப்பு தானே வாழ்க்கையின் சுகமே. காத்திருப்பது ஒரு உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லை. இன்னும் சொன்னாங்க இவங்க 21ல் அவ்வளவு செயலாக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 61ல் என்னைய தடுமாறுறாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் இந்த சபைக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த முதுமை இருக்கிறது, அறிவும் ஆற்றலும் இருப்பது இளமைதான். ஆனால் அனுபவத்தின் முதிர்ச்சி இருப்பது 61ல் தானே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 90 வயசு தாத்தா, 90 வயசு தாத்தா, 85 வயசு பாட்டி. அந்த 90 வயசு தாத்தாவை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க? எப்படியா? என் மனைவி இருக்காளே, அவள் புது மலர் அல்லள். அவ புது மலர் இல்லையா, 21ல் புத்தம்புது மலராக இருந்தா. மேனி அழகு அப்படி இருந்தது. அன்று பூத்த மலர் போல, ரோஜா மலர் போல இருந்தா. இப்போ புது மலர் இல்லை, வாடி போயிருக்கிறாள். புது மலர் அல்லள். அது மட்டுமா, பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய புல்லை போல் வளமான உடல் பெற்றிருந்தால் 21ல். இப்போ காய்ந்த புற்கட்டு மாதிரி இருக்கிறார். வாடி வதங்கி போன புல்லையெல்லாம் சேர்த்து கட்டாக கட்டி வைப்பது போல அவள் உடல் கட்டு இருக்கிறது. அப்போ பச்சை புல் மாதிரி இருந்த உடல் இப்போ உடல் கட்டு காய்ந்த புற்கட்டு மாதிரி. புது மலர் அல்லள், காய்ந்த புற்கட்டு. சதிராடும் நடையல் அல்லள். அன்னைக்கு எப்படி நடப்பா தெரியுமா? பூமியே அதிரும். டங்கு டங்கு டங்குன்னு அவ்வளவு வேகமா ஸ்பீடா நடப்பான். நானே அதிர்ச்சி அடைவேன், ஏமா அவ்வளவு வேகமா போறேன்னு. அன்றைக்கு சதிராடுகின்ற நடையில் நடந்தவள். இப்போ அப்படி இல்லை, தள்ளாடி விழும் மூதாட்டி. அந்த சுவத்தை பிடிச்சி 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 தடவி 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 போயிட்டு இருக்கா. சதிராடும் நடையல் அல்லள், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம். 21 இப்ப நினைச்சு பார்க்கிற அவள் முகம் எப்படி இருந்தது தெரியுமா? நானே அவளை அன்றைக்கு வர்ணித்து பாடினேன். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்கவிள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று அன்றைக்கு அவள் வதனமான நிலவு போன்ற முகத்தை வர்ணித்து பாடியவன் நான். அதை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். மதியல்ல முகம், வறள் நிலம், மழை காணாத ஏரி எப்படி பாளம்பாளமாக வெடித்திருக்கிறதோ அப்படி முகமெல்லாம் வெடித்திருக்கிறது, சுருக்கம் விழுந்திருக்கிறது. மதியல்ல முகம், களன் வளர் நிலம். ஆனால் எது எனக்கு இன்பம்? அவள் இருக்கின்றாள் என்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு சுகம். விருந்து படைத்த 21ல் விட அவள் மருந்தாக இப்பொழுது எனக்கு வாய்த்திருக்கிறாளே, அதுதான் சுகம். அவள் இருக்கிறா உயிரோடு என்ற ஒரு வார்த்தையில தாண்டா நான் என் உயிரை வச்சிருக்கிறேன். அவள் 21ல் தாரம் என்று தொடங்கினாள். தாரமாக இருக்கிற போது நான் ஆறுதல் தேடுவதற்கு அவள் தோளை நாடினேன்.
இப்பொழுது அவள் தாரத்திலிருந்து தாயாக மாறிவிட்டதால் எனக்கு ஆறுதல் தேடுவதற்கு அவள் மடிதான் எனக்கு ஆலயமாக இருக்கிறது. தோள் தந்த 21 சிறந்ததா, மடி தந்து ஆறுதலை தரும் ஆலயம் சிறந்ததான்னு தூக்கி பாருங்க. அதுதான் பள்ளிவாசல், அதுதான் தேவாலயம், அதுதான் சிவாலயம், அதுதான் பெருமாள் ஆலயம். மடியிலே ஒரு கிடத்தி கணவனை தலையிலே கோதிவிட்டு, ரசா கவலைப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாதுன்ற ஆறுதலும் தேறுதலும் சொல்லுகிற அன்னை ஸ்தானத்தில் இருக்கிறார். 21 கோபம் வந்தால் சொல்லுவாள், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போன்னு சொன்னேன். போனவன் அடுத்த பஸ்ல வந்துட்டா, இன்னாச்சு என்ன, அவங்க அம்மா கோச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஆனா 21 அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆரவாரம் செஞ்சவ 61 மறுக்கிறா. ஏன்? இவளே அம்மாவாயிட்டாளே, அந்த இடத்தை இவள் தக்க வச்சுக்கிட்டாளே. 21 ஆரம்பத்தில் மணலைகளை பெற்றெடுத்து அவற்றையோடு மகிழக்கூட எங்களுக்கு முடியவில்லை. ஆனால் 61 பேரன் பேத்திகளோடு கொஞ்சம் குலாவுகிற பாக்கியம் கடவுள் தந்த சொத்தாக நாங்கள் கருதுகிறோம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடி செல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாடே என்ற குடும்பத்தின் இல்லறத்தின் ஆனந்தத்தின் எல்லையை எங்கள் பேரன் பேத்திகளை மடியில் வைத்து கொஞ்சுகிற போது நாங்கள் 21 கொஞ்சியதை விட 61 பேரன் பேத்திகளை கொஞ்சுவதில் தான் எங்கள் இல்லற சுகமே இருக்கிறது இருக்கிறது என்று 61 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்ப எனக்கே புரியல. ரசிக்கிறது, கோபம் வர்றது 21. உன்னை சொல்லி நான் நிறைவே செய்கிறேன். அருமையான ஆடியன்ஸ், பாக்கியம், இது பெரும் பாக்கியம். எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் வேண்டாம், எண்ணத்தில் வலிமையானவர்கள் தான் எங்களுக்கு தேவை. தாத்தா போன் பண்றார் லேண்ட்லைன்ல, ஹலோ, அவர் ஃப்ரெண்டுக்கு, அவருக்கு தாத்தாவுக்கு, நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன், நல்லா பேசியாச்சு வச்சாச்சு. சின்ன பேரன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், உட்காந்து பார்த்துங்கிறான். அவர் போயிட்டாரு, உள்ளே போயிட்டாரு, ஃபோனை எடுத்தான், ரிசீவர் எடுத்தான். ஹலோ, அவர் யார் பேசுறது? நந்தாவா தாத்தா ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஓ தாத்தா ஃப்ரெண்டா, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்குடா கண்ணே. ஓடுதா? ஓடுதே, ஓடிட போது பிடிச்சிக்கோ. டென்ஷன் ஆகிட்டார், வைடா போனேன், வச்சுட்டான். வச்சுட்டுனா 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்புறம் எடுத்தான், மறுபடியும் ஆரம்பிச்சான் என் வசனத்தை. ஹலோ, என்னப்பா உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இவன் தான் தெரிஞ்சுக்கினாரு. இல்லடா என்னார், நான் அப்பவே சொன்னல ஓடிடும் புடிச்சுக்கோன்னு சொன்னனா இல்லையா? உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே வந்த தாத்தா மகிழ்ச்சியின் எல்லைக்கே போயிட்டாரியா. பகவானே, இந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்டா, இவங்களை பார்த்து பழகி ரசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியடா, போதும்டா கடவுளேன்னு. அந்த இல்லறத்தினுடைய தொடக்கம் அவ்வளவு இனிமை இல்லை, அதனுடைய நிறைவு பாதை தான் மனதையே நிறைவிக்கிறது. என்றால் ஒன்று சொல்லுகிறேன், உடலை பூர்த்தி செய்வது 21 இருக்கலாம், உள்ளத்தை பூர்த்தி செய்வது 61 என்பதனாலே அன்புக்குரியவர்களே, 21க்கு 49 மதிப்பெண்களை வழங்கி 61க்கு 51 மதிப்பெண்களை வழங்கி இல்லறம் இணைப்பது 61. நாமெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து அந்த இல்லறத்தை மகிழ்வாக கொண்டாடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பான். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.